நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் போன்ற கலைகளுக்கு முன்னோடி தமிழர் கலையான நோக்குவர்மம். மெஸ்மரிசத்தின் மூலம் காந்தத்தை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகளில் நோய்களை குணப்படுத்தியதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு. இன்று நிகழ்த்தப்பட்டது மற்றும் ஒரு நோக்குவர்ம சோதனை. நம்பினால் நம்புங்கள் குழுவிற்கு கிடைத்த திகைப்பூட்டும் அனுபவங்கள். ஹிப்னாட்டிசத்தின் மூலம் ஒருவரை வசியப்படுத்தவோ அவரது மனதினுள் உட்புகவோ குறிப்பிட்ட அந்த நபரின் அனுமதி தேவை. ஆனால் நோக்குவர்மத்தின் மூலம் ஒருவரை வசியப்படுத்தவோ தாக்கவோ அவரது அனுமதி தேவையில்லை. இதற்கு ஒருபடி மேலாக சென்று அந்த குறிப்பிட்ட நபரை பார்க்க கூட வேண்டாம் என்கிறார் ஆசான் ராஜேந்திரன். வணக்கம், ஜீ தமிழ்லேருந்து வந்திருக்கோம் சார். வணக்கம் சார். நோக்குவர்மம் போது இந்த பெரிய விஷயம் பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அப்போ உங்கள் ஜீ தமிழ் மூலம் இதை அந்த குழப்பங்களாக ஒரு விடையாக இருக்குன்னு நாங்களும். சார், இப்போ நோக்குவர்மத்தை நீங்கள் பிரயோகிக்க போறீங்க. ஆமாம். ஏன் நடிக்கிற ஆசாங்கிட்ட? டேய் உள்ள சொல்லு. உன் உயிரை செத்து போகும். நல்லா உறிஞ்சடா, நல்லா உறிஞ்ச. நீங்கள் பார்க்க வேணாம், உங்களை நான் பார்க்க வேணாம். எங்கே நான் இருந்தாலும் உங்களை இயக்கிறது அது நோக்குவர்மம். நீங்க என்னாச்சு, எல்லாரும் மேலேயும் விழுந்துட்டீங்க? இல்லை மொத்தமாக தள்ளிடுச்சு? கவனம் திருப்பிடுச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு மேலே பிடிச்சு, அதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன் பாடி ஃபுல் டோட்டல் பாடி பின்னாடி பிடிச்சு. கடந்த 2 தினங்களாக நோக்குவர்ம கலையின் தலைமை ஆசான் ராஜேந்திரன் நடத்தும் பல்வேறு சுவாரஸ்யமான மற்றும் திடுக்கிடும் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது முந்தைய தினங்களை விட மிக மிக அபூர்வமானது. நோக்குவர்மத்தின் மூலம் ஒருவரை நேருக்கு நேர் பார்க்காமல் கூட அவரை இயக்கி வீழ்த்த முடியும் என கூறி அதை செயல்முறையிலும் விளக்கினார் ஆசான். ஆனால் அதையும் கடந்து பல கிலோமீட்டருக்கு அப்பால் எங்கோ இருக்கும் ஒருவரை கூட நோக்குவர்மத்தின் மூலம் தாக்கலாம் என்றார் தலைமை ஆசான். பக்கத்து ஊர், பக்கத்து மாநிலத்தில் இருப்பவரை மட்டுமல்ல, கடல் கடந்து இருப்பவரை கூட வீழ்த்த முடியுமா? அப்போ நோக்குவர்மம் இது மட்டும் கிடையாது. ஆசான் எனக்கு ஒரு ஆபத்து வருது, அங்கே என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் இந்த சென்னையிலேருந்து மதுரை கேட்கலன்னா அங்கே நான் இங்கேருந்து இயக்கலாம். நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அந்த பிரிவை தான் சொல்கிறேன். இங்கேருந்து ஆசான் இயக்கணும், அங்கே உங்களை காப்பாற்றுவேன் அல்லது அந்த எதிராளியை திசை திருப்பி போக செய்யலாம். இதுக்கு தான் நோக்குவர்மம் பயன்படுத்தப்பட்டிருக்குது வர்மக்கலையில். பயிற்சி நடைபெறும் இடத்திற்கும் ஆசானின் வீட்டிற்கும் 7 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். மெய்தீண்டா கலையின் சக்தியை நிரூபிக்கும் உச்சபட்ச காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் அரங்கேற இருக்கிறது. பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அதிகபட்சமாக 10 பேர் வரை நோக்குவர்மத்தால் தாக்கலாம் என ராஜேந்திரன் கூறினாலும் இன்றைய சோதனைக்கு மீண்டும் 4 அல்லது 5 பேரை மட்டுமே வைத்துக் கொள்வது என முடிவு செய்தோம். ஆனால் ஆசான் கடுமையாக எச்சரித்தார். அருகில் இருந்து தாக்குவதை விட தூரத்தில் இருந்து தாக்குவது ஆபத்து என்றார். இருப்பினும் எங்களது கட்டாயத்தின் பேரில் அவர் ஒப்புக்கொண்டார்.
மைதானத்தில் மாணவர்கள் தயாராக வரிசையில் நின்றனர். ஆசான் தனது வீட்டிற்கு புறப்பட்டார். இப்போ நம்ம அவரோட அவர் வீட்டுக்கு போறோம். அங்க அவரை நிக்க வச்சுட்டு இங்க வந்து நம்ம ஆள் செலக்ட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கள் குழுவை சேர்ந்த அருள் செல்வன் மாணவர்களுடனும் அன்புகுமார் ஆசானுடனும் இருந்து சோதனையை கவனிப்பதாக திட்டமிடப்பட்டது. நீங்களா ரெடி தானே? ஹலோ அருள், சொல்லுங்க அருள். அங்க அவர் மாஸ்டர் ரெடியா? மாஸ்டர் ரெடியா இருக்காரு. எல்லாம் ரெடியா இருக்காங்களா? சரி, ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது டாக்டர் கேட்கலாமா? ஒரு நிமிஷம் அருள், சொல்லுங்க மாஸ்டர். இது டாக்டர் கேட்கலாமா? அருள், மாஸ்டர் இங்கேருந்து ஏற்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. பண்ண சொல்லிடுங்க அவரை. ஆசான் புறப்பட்ட நேரம் மட்டுமே இங்கிருக்கும் மாணவர்களுக்கு தெரியும். அப்படியானால் சரியான நேரத்தில் தாக்குதலும் வீழ்ச்சியும் நடந்தால் மட்டுமே மெய்தீண்டா கலையின் இந்த அத்தியாயத்தை நம்ப முடியும். தனது அறையில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார் ராஜேந்திரன். மாணவர்களிடம் நடக்கும் மாற்றத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் எங்கள் குழுவை சேர்ந்த அருள் செல்வன். நேருக்கு நேர் நின்று தாக்கும் போது ஆசானின் உடல் அசைவுகள் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்போதும் இருந்தது. பெரிய அளவில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆசான் தாக்க ஆரம்பித்த போது நேரம் சரியாக மாலை 3:20 மைதானத்தில் நிற்கும் மாணவர்களிடம் அந்த நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். ஆசான் தாக்க துவங்கிய முதல் 2வது நிமிடத்தில் ஒருவர் சரிந்து விழுந்தார். கடந்த செயல்முறைகளில் விழுந்த மாணவர்கள் உடனடியாக எழுந்து சகஜமானார்கள். ஆனால் இந்த முறை விழுந்தவர் எழவில்லை. அதற்குள் அடுத்த மாணவர் சரிந்து விழுந்தார். அவரும் எழுவதாக தெரியவில்லை. ஆசான் தனது அறையில் நோக்குவர்மத்தை தொடர்ந்து பிரயோகித்துக் கொண்டிருந்தார். மாணவர்கள் வரிசையாக விழுவதை உணர்ந்தவராகவே தென்பட்டார் அவர். ஆசானின் தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்காமல் அனைவரும் விழுந்துவிட ஒரே ஒருவர் மட்டும் 5 நிமிடங்களுக்கும் மேலாக சுதாரித்து நின்று கொண்டிருந்தார். ஆசானுக்கும் அது தெரியும். அதனாலேயே அவர் நோக்குவர்ம தாக்குதலை நிறுத்தவில்லை. மிச்சம் இருக்கும் ஒருவரையும் வீழ்த்திய பின்னரே ஆசான் அமைதியாவார். 7-8 நிமிடங்கள் தாக்கு பிடித்த கடைசி மாணவரால் அதற்கு மேல் முடியவில்லை. நின்ற வாக்கில் அப்படியே சாய்ந்து வீழ்ந்தார். மற்றவர்களை விட அதிகமாக இவர் தாக்கப்பட்டது போல் தோன்றியது எங்களுக்கு. தாக்கப்பட்ட அடுத்த பல மணி நேரங்கள் வரை மாணவர்களால் வாய் திறந்து கூட பேச முடியவில்லை. காத்திருங்கள் இடைவேளை வரை. நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வர்மக்கலையின் மூலம் சென்னையில் இருக்கும் ஒருவரை மதுரையில் இருந்தபடியே தாக்கலாம் என்று ஆசான் கூறியது ஆச்சரியமாக இருந்தது. போர்க்கலைக்கு மட்டுமல்ல, மருத்துவத்திற்கும் இந்த முறை பொருந்துமாம். ராஜேந்திரன் சிலரை இந்த முறையில் குணப்படுத்தியும் இருக்கிறாராம். மெய்தீண்டா கலையின் மூலம் 7 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து தனது மாணவர்கள் அனைவரையும் தாக்கி சாய்த்தார் ஆசான். அத்தனை பேரும் விழுந்த பின்னரும் கூட அவர் தனது நோக்குவர்ம பிரயோகிப்பை நிறுத்தவில்லை. அதற்கான காரணம் நமக்கு புரியவில்லை. ஒருவேளை ஆசானின் கணிப்பு தவறாகிவிட்டதோ என்றும் ஒரு கணம் தோன்றவே செய்தது. அன்பு, இங்க எல்லாருமே பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காங்க. மாஸ்டர் நிப்பாட்ட சொல்றீங்களா? அவர் நிறுத்திட்டாரா? ஆமா, பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காங்க. மாஸ்டர்கிட்ட கொடுங்க. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னும் மாஸ்டர் முடிக்கல. ஹலோ. மாஸ்டர் ஒரு நிமிஷம் மாஸ்டர் கொடுக்குறேன்.
லைன்ல இருங்க. மாஸ்டர் இப்பதான் முடிக்கிறாங்க. சரி மாஸ்டர் அருள் பேசு. சார் மாஸ்டர் எல்லாரும் பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சீக்கிரமா இங்க வாங்க. அதான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே எச்சரிக்கை சொன்னேன். ஆமா ஆமா சரி சீக்கிரம் வாங்க. தாக்குதலுக்கு உள்ளாகிய மாணவர்கள் எழாததால் மைதானம் பரபரப்பில் மூழ்கியது. ஆசானை அங்கே உடனே வரவழைக்க வேண்டும். தாக்கப்பட்டவர்களை விட எங்களது குழுவிற்கு அதிக பயம் இருந்தது. ஏனெனில் வேண்டாம் என்ற சோதனை முயற்சியை எங்களது கட்டாயத்தின் பேரிலேயே ஆசான் நிகழ்த்தினார். நோக்குவர்ம தாக்குதலை ஆசான் முடிக்கும் தருணத்தில் மைதானத்தில் நடந்தவற்றை அறிந்து வேக வேகமாக அங்கே புறப்பட்டார். போகின்ற வழியில் தாக்கப்பட்ட மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய வைத்திய முறைகளை அங்குள்ள மற்ற மாணவர்களிடத்தில் சொல்லியபடியே இருந்தார். அந்த இலக்கு வருமத்தை இலக்கு விட தட்டி கொடுத்துட்டு தண்ணி கொடுக்க மறந்துடாத. மூஞ்சில தண்ணி எடு, தண்ணி கொடுத்துருங்க. தண்ணியை தேய்ச்சி விட்டு மூஞ்சில வந்துடுறேன். சட்டையெல்லாம் கழட்டி விட்டுரு, சட்டை ஃபேன்லாம் கழட்டி விட்டுரு. பல பேரால் கடுமையாக தாக்கப்பட்டது போல் துவண்டு போயிருந்தார்கள். கீழே விழுந்த மாணவர்கள் ஏதேதோ செய்து அவர்களை தேற்றும் பணி நடந்து கொண்டிருந்தது. இப்படி தாக்கப்படுபவர்களின் உள்ளுறுப்புகள் செயலிழக்கவும் உயிர் போகவும் கூட வாய்ப்பு இருக்கிறதா? சில நிமிடங்களில் ஆசானும் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தார். கட்டுறா, சட்டையை கட்ட சொன்னீங்க உங்களை. ரெண்டா சட்டையை கட்ட வைக்க சொன்னீங்க. கட்டுறா. பரபரப்பாக மருத்துவ உதவி நிகழ்த்தப்பட்டது. தாக்கப்பட்ட மாணவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படுவது இதுதான் முதல் முறை. அதனால் தாக்கத்தில் இருந்து மீள நீண்ட நேரம் தேவைப்பட்டது அவர்களுக்கு. சட்டையை கட்டு. ஆசான் தனது வீட்டில் இருக்கும் போது என்னென்னவெல்லாம் செய்து இங்கு இருந்தவர்களை வீழ்த்தினார் என அறிந்து கொள்ள அனைவருக்கும் ஆர்வம். ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் அரை மயக்க நிலையிலேயே இருந்தார்கள் தாக்கப்பட்ட மாணவர்கள். தாக்கப்பட்ட கணத்தில் அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை அவர்களிடம் கேட்டால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். என்னாச்சு? முடியலையா? என்ன பண்ணுது உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணுது? ரைட் சைடு பிரெயின்லாம் அப்படியே வலி, சிந்திக்கவே தோணுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சா? வந்து ஆள் தள்ளி விட மாதிரி தள்ளி விட்டுச்சு. ஆனால் இப்போ ரைட் சைடு பிரெயின் அப்படி யோசிக்க விட மாட்டேன், அப்படியே தள்ளி விட்டு. ரிலாக்ஸ். எப்படி இருந்துச்சு? முதல்ல உங்களுக்கு தான் தாக்குனுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? அதாவது ஒருத்தர் வந்து அப்படி பிடிச்சி நெஞ்சை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. என்னோட பேலன்ஸ் ஃபுல்லாக இழந்து இந்த கை போய் தரையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 செகண்ட் இது எந்திரிக்கும் போது இது நாக்கு வறண்டு போச்சு. தாக்குதலுக்காக ஒரு வித்தை இருந்தால் அதை எதிர்கொள்ளவும் கட்டாயம் ஒரு உத்தி இருந்துதானே ஆக வேண்டும். நோக்குவர்ம தாக்குதலுக்கும் ஒரு உத்தி இருக்கிறது, அதுவும் நோக்குவர்மம் தான். பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பவரை தாக்குவதற்கு மட்டுமல்ல, நோய்களை குணப்படுத்தவும் நோக்குவர்மத்தால் முடியுமா? நோக்குவர்மம் ஒரு சக்தி வாய்ந்த போர்க்கலை என்பது ஆசானின் சோதனையில் தெரிந்தது.
நோக்கு வர்மத்தை வீரியமாக பயன்படுத்தினால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதும் இந்த சோதனையின் வாயிலாக தெரிந்தது. போர்க்கலையான நோக்கு வர்மத்தின் மூலம் 100 பேரை கூட ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தி வசியப்படுத்த முடியும் என்கிறார் ஆசான். காத்திருங்கள் இடைவேளை வரை. நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நோக்கு வர்மத்திற்கு அடிப்படை யோகாவின் 6வது பகுதியான தாரணா. யோகாவின் ஒரு உபகலை தான் நோக்கு வர்மம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். யோகாவை பயன்படுத்தி கண்களால் சித்த சக்திகளையும் பிராண சக்திகளையும் கட்டுப்படுத்தும் ஒருவர் நோக்கு வர்மத்தில் வல்லவராகலாம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. நோக்கு வர்மத்தில் பல்வேறு கூறுகள் மறைந்து கிடக்கின்றன. தாக்குதலை கடந்து ஒரு கூட்டத்தையே தனது இஷ்டத்திற்கு செயல்பட வைக்க முடியும் என்கிறார் ராஜேந்திரன். ஆனால் இதை செய்வது சமூக குற்றமாக முடியலாம் என்பதால் அதை செயல்முறையாக காண்பிப்பது கடினம். ஆனால் சில முறை ஆசான் இதை சோதித்து பார்த்து வெற்றியும் பெற்றிருக்கிறாராம். ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் ஒரு கேரேஜ் இருக்குது. கேரேஜுக்கிட்ட அந்த கேரேஜிலேருந்து ஒரு சோதிக்கணும் அப்படின்னு நான் விரும்பி செஞ்சிடறேன். அப்போ அந்த ட்ரெயினில் கேரேஜ் உள்ளவங்களாம் செயல்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் வாக்கிங் உங்களோட வேலையை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மயக்கநிலையில் இருக்கிற மாதிரியே ஏதோ கை காலை இயங்கிக்கிற செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ரொட்டீன் வாழ்க்கையில். ஆனால் உங்களுடைய ஆக்ஷனை பார்க்கும்போது என்னுடைய கட்டுப்பாடில் நீங்கள் இயங்க முடியும். ஒரு கேரேஜை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டாட முடியும். அதை நான் வந்து கேட்கறதுனால சொல்கிறேன். அதனால் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காண்டி பல பேர் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு கேரேஜ்னா ஒரு 50 பேராவது ட்ரெயினில் உட்காந்துருப்பாங்க. உண்மைதான். இது என்னால் முடியும், செஞ்சுருக்கேன். ஆசான் தூரத்தில் இருந்து மாணவர்களை தாக்கியதை சற்று முன்னர் காண்பித்தோம். இதே வழிமுறையை பயன்படுத்தி பலரது நோய்களை குணப்படுத்தியும் இருக்கிறாராம் ராஜேந்திரன். ஹிப்னாட்டிசம் என்பதை நோக்கு வர்மத்தோடு சம்பந்தப்படுத்தி பலர் பேசுகின்றனர். ஆனால் ஹிப்னாட்டிசம் எல்லாம் இதன் ஒரு மிக சிறிய பிரிவு மட்டுமே. ஒருத்தர் வந்து வர்மக்கலையும் பழகுன்னு வந்தார். சொல்லிலாம் தர முடியாத மலேசியாவிலேருந்து ஒரு 15-10 வருஷத்துக்கு நடந்தது. அப்போ நான் கண்ணுக்கெல்லாம் பயிற்சி பெற்றிருக்கேன். நான் வந்து இந்த ஒளியை வச்சு நான் தியானம் பண்ணுவேன், இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணுவேன். இந்த ஹிப்னாட்டிசம் என்பது நீங்கள் வந்து ஒத்துழைச்சி தான் செய்ய முடியும். வர்மம் அப்படி கிடையாது. ஒத்துழைச்சாலும் சரி ஒத்துழைக்கலான்னு சரி அது இயக்க முடியும். இது அபூர்வமான ஆர்ட். அதுக்கு முன்னாடி செய்ய முடியாது. இல்லை சார் நான் வந்து என் கண்ணை பாருங்கள். நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் அவர் தான் பார்த்தாரு, என் கண்ணை பார்த்தாரு. மறுநாள் வர சொன்னேன் கிளாஸுக்கு. ஃபோன் பண்ணார், மாஸ்டர் நான் வர முடியல, காசு வந்துடுச்சு, கண்ணெல்லாம் தண்ணீராக ஒழுகுது அப்படின்னாரு. அதான் நேத்தியே சொன்னேன் இல்லைங்க, ஹிப்னாட்டிசம் வேறு, நோக்கு வர்மம் என்பது வேறு. இதே நீங்கள் குழப்பக்கூட அந்த வார்த்தையை கொடுக்குறேன். நோக்கு வர்மத்தினுள் பல்வேறு அதிசயங்கள் புதைந்து கிடந்தாலும் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை இது ஒரு அழிந்து வரும் கலை. நோக்கு வர்மத்தை அழிய விடாமல் காப்பது தமிழர்களின் கடமை. அதற்கு நோக்கு வர்மத்தின் தோற்றத்தையும் வரலாற்றையும் அறிந்து கொள்வது அவசியம். நோக்கு வர்மத்திற்காக கட்டுப்படுத்தப்படும் பிராணசக்தி வாசி என்றும் கூறப்படுகிறது. இதையே சீன மொழியில் சி என்றும் ஜப்பானிய மொழியில் கி என்றும் அழைக்கிறார்கள். உண்மையிலேயே நோக்கு வர்மம் என்ற கலை தமிழகத்தில் தான் உருவானதா? அதற்கான சான்றுகள் என்னென்ன இருக்கிறது? நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.